வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். வக்ரசனி பெயர்ச்சி பலன்கள். இது பெயர்ச்சி கிடையாது, வக்ரசனி. வக்ரசனின்னா ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அது வருஷம் வருஷம் வக்ரம் அடையும். 4.5 மாதம் எப்பவுமே சனி வக்ரம் அடைஞ்சால் 4.5 மாதம். இந்த முறை ஜூன் மாதம் 29லிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஜூன் 29 ஸ்டார்டிங். வீடியோ தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோலையுமே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் சொல்கிறேன். அது எந்த வீடியோ பேச போகிறேன், அது எவ்வளோ நாள் என்னன்றத டியூரேஷனை பற்றி பேசுகிறோம். வீடியோட எண்டில், அதாவது உங்கள் ராசியை முடிஞ்ச உடனே அதை பற்றின விளக்கங்களை கொடுக்குறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி உங்களுக்கு பொருந்தும், ராசிக்கு பொருந்துமா, லக்னத்துக்கு பொருந்துமா, எப்படி உங்கள் பர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறது, எல்லா கிளாரிட்டியும் கொடுக்குறோம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தயவுசெய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பரோட ஒருவரோடு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு ஒரே நோக்கம், இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்து இது நடக்க போகுது, நிகழ்வு நடக்க போகுது. அது எப்படி நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணோம், என்னென்ன சேஞ்சஸை கொடுக்கும். நான் சொல்கிற மெசேஜ் லைஃப் கிடையாது. நான் சொல்கிற மெசேஜ் உங்கள் லைஃப்பில் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது அல்லது ஒரு கெட்டது நல்லது இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்ய முடியும், இல்லை கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும், இல்லை அந்த டைமை அவாய்ட் பண்ண முடியும், இல்லை அந்த டைமை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட நம்பிக்கையில் தான் அதை கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து கொடுக்கறதுடைய நோக்கம் இதுதான். ஸோ தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப்பை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மீனராசி. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சனி வக்ரம் என்பது எப்படின்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. மீனத்துக்கு சனி வந்து ஒரு யோக கிரகம் கிடையாது. விரையாதிபதி ப்ளஸ் வந்து லாபாதிபதி. லாபமாக அவர் தான் கொடுப்பார், விரையத்தையும் அவர் தான் கொடுப்பார். இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டைம் வந்து ஒரு அலைச்சல், ஒரு மன வளர்ச்சல், அப்படி சில செலவுகள் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பொங்கு சனி வளர்ச்சியும் கொடுத்துட்டு. வக்ர காலம் ஆதாயமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆதாயமான பலன். வேகமான முடிவு எடுக்க வைக்கும், திடீர் ஒரு ஆற்றல் கொடுக்கும், திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை வரும், வேகமான முடிவு, விவேகமான சிந்தனை, ஒரு பலம், ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செய்ய வைக்கும். இதெல்லாம் வந்து இந்த மீனத்துக்கு வந்து ஒரு நல்ல பலனாக நான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமை, திடீர் பயணம், ஒரு திடீர் ஒரு வாய்ப்பு, அதை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சு பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். எப்படியும் 4.5 மந்த்ஸ் இந்த சனி வக்ரம் அடையும். ஜூன் மாதம் 29 ஸ்டார்ட் ஆகும், நவம்பர் மாதம் 15 முடியும். ஸோ இந்த ஒரு 4.5 மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சனியால் ஏற்படக்கூடிய திடீர் வேக பயணம், திடீர் அழிச்சல், அதனால் வரக்கூடிய ஆதாயங்கள், திடீர் முயற்சியில் வெற்றி, திடீர்னு ஏதோ விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தள்ளுவீங்க. ஒரு புஷ் பண்ண உங்களை ஒரு எனர்ஜி புஷ் பண்ணிகிட்டு இருக்கும். சூழ்நிலையும் அப்படி நெருங்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் மீனம்க்கு இருக்கும். மந்த்லி பிளானோடைய டிரான்ஸ்லேட்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த வக்ர காலம் நடக்கும்பொழுது குரு வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 3rd ஹவுஸில் தான். பட் ராவுக்கு இது 1 and 7ல். பட் மாத கிரகங்கள் நகரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபுளாக இல்லை. அது வரைக்கும் பரவாயில்ல. 4, 5, 6, 7, 8 வரைக்கும், நவம்பரில் வந்து உங்களுக்கு 8 வரைக்கும் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் இந்த சனி வந்து வக்ர காலங்களாக இருக்கும். அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி அடிச்சு. பட் வக்ர காலம் எப்போவுமே வந்து மீனத்துக்கு வந்து வரம் தான். இது எப்படின்னா ஒரு ஏரி இல்லை ஒரு குளம் அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து அந்த பெரிய நீர் வந்து ஒரு அசைவுகளோடு இருக்காது. அது சப்தம் இல்லாமல் அழகாக இருக்கும். கடல்னும் போது வந்து பயங்கரமான ஃபோர்ஸில் ஒரு அலை வரும். அப்படி தான் இந்த சனி வக்ரம். சனி வக்ரம் என்றால் கடல் அலைகள் போல மீனத்துக்கு. அப்போ அலை வந்து உங்களுக்கு வந்து வேகமாக வீச அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் பலவிதமான சக்திகளை வந்து உருவாக்கக்கூடியது. அப்படிப்பட்டு தான் மீனம். இது என்னென்னா, இந்த கடல் மூலியமாக தான் நம்ம வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும், ஒரு சாதனை படைக்க முடியும். அதோடைய ஆழமும் அதிகம், அதோடைய புரிதலும் அதிகம், அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் அதிகம், அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் அதிகம். இதுதான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மீனம் அப்படின்னா இந்த சனியுடைய வக்ர காலம் வந்து ஒரு கடல் அலை போல், ஒரு கடலை நீங்கள் பிரயாணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத திடீர்னு நடக்கும். நெகட்டிவாக இல்லை. அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அதுலேருந்து என்ன நல்ல விஷயத்தை எடுத்துக்க போகிறீங்க, அது எந்த மாதிரி விஷயத்தை உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகுதுன்றது ஒவ்வொருத்தரும் அதை தனித்தனியாக நீங்கள் புரிஞ்சிக்க பழகும். அப்போ வந்து இந்த பயணம் அப்படிங்கிறத வந்து திடீர்னு காமிக்கும் போது யார் யாருக்கெல்லாம் அந்த பயணம் வாய்ப்பு இருக்குது. ஒரு திடீர் திருமண ஏற்பாடு. ஸோ ஒரு வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு கூடி போகிறீங்க. ஒரு திடீர்னு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, அப்ராட் போகிறீங்க, ஓவர்சீஸில் போய் வேலை செய்கிறீங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு கோர்ஸ், ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குது. அது சடனாக அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, மூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டவயமாக எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடக்கக்கூடியது தான் இந்த வக்ர காலம். அப்போ மீனம் வக்ர காலம் என்பது
வரங்களை தரக்கூடியது, அது வளங்களை தரக்கூடியது, அது முன்னேற்றங்களை தரக்கூடியதா உங்களுக்கு அமையுங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்துகிறோம். இப்போ இந்த 7 சனியும் சேர்ந்திருக்கேன், இதில் முதல் சுற்று உள்ளவங்க, அதாவது 30க்குள்ள 28க்குள்ளே வச்சுங்களேன், அவர்களுக்கு தான் இந்த வக்கர காலமாக இருந்தாலும் அது 7 சனியும் கலந்து இருக்கிறதுனால ஒரு கூடுதல் விழிப்புணர்வோட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்க பழகணும். செகண்ட் ரவுண்டு ஒரு மிடில் ஏஜில் வருது, 40ஸ்ல 30ஸ்ல 50ஸ்ல இல்லை லெஸ் தென் 60 அந்த டைமில் இந்த சனி இருக்குது, மீனத்தில் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இந்த வக்கர பலன் எப்படின்னா, ஏற்கனவே அது 2ஆம் சுற்று சனி பொங்கு சனியாகவும், அந்த பொங்கு சனியில் ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரிசல்ட்ஸை கொடுத்துரும். இது 2வது ரவுண்டு. ஒருவேளை 60+ இருக்கீங்க, உங்களுக்கு இந்த சனி வக்கரம் அடையுதுன்னா ஒரே விஷயம், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து. ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். மீதி ஏரியாலாம் இது பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. ஸோ ஒன்லி ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டா அதை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓவராலாக இப்போது மீனம், இந்த வக்ர சனி அது ஒரு வளம், அது ஒரு வரம். அதை சரியாக புரிந்து பயன்படுத்திங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. இந்த வீடியோடைய கண்டினியூஷன் இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க, நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். முதல்ல வக்ரம்னா என்ன, எல்லாம் வக்ரம்னா என்னென்னா பின்னாடி நகருது, ஒரு கிரகம் வந்து பின்னாடி நகருதுன்னு சொல்கிறான். பின்னாடிலாம் நகராது. ஒரு சர்டன் டிகிரியில் வந்து பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் அப்படி பார்க்கும்போது இது வந்து இப்போ விஞ்ஞானபூர்வமாகவும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சர்டன் டிகிரியில் வந்து இந்த கிரகங்கள் நகர ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும், ஆனால் அது பின்னாடி நகர்றது இல்லை. அப்படி அது ஸ்லோ பண்ணிடும். அதோடைய மூவ்மெண்ட் வந்து அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை ஸ்லோ பண்ணும்போது அது பின்னாடி நகர மாதிரி தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அந்த வக்ரம்னா அந்த அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ளோவில் வருது, அந்த ஃப்ளோ திடீர்னு கட் ஆச்சுன்னா, திடீர்னு அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுறது குறைஞ்சதுன்னா அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கல, அதுதான் வக்ரம். ஸோ வக்ரத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. 1. 2வது, சனி வந்து ஒரு அசுபக்கோள், இயற்கையாக வந்து ஒரு அசுபர். யாருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திரம்னா 1 4 7 10 1 4 7 10 உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 1 4 7 10க்கு அசுப வீடாக சனி வரணும். அசுப வீடாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நன்மையை செய்வார். இது 2வது விஷயம். 3வது, சனி தசை நடக்குதா முதல்ல உறுதிப்படுத்துங்க. சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வக்ர காலம் என்பது முழுமையாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சனி தசை நடக்காதவங்களுக்கு வெறும் 15லேருந்து 20% தான், அதுவே ஹை. சனி வந்து ஒரு என்ன சொல்ல மோஸ்ட் டாமினேட்டிங் பிளானட்னால வந்து நான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கொடுக்குறேன். பட் சனி தசை நடக்கவில்லை என்றால் அவங்களுக்கு இந்த வக்ர பலன் என்பது வெறும் 10லேருந்து 20, ஒருத்தர் பொறுத்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 15 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் வச்சுக்கலாம். அடுத்தது சனி புக்தியாவது இருக்கா, புக்தியிலாவது சனி இருக்கான்னு பாருங்கள். புத்தியில் உங்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கும். இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ராசிக்கா லக்னத்துக்கா? கரெக்டு. சனி வந்து விதி கிரகம். ஒரு மனிதனுடைய விதியை வந்து நிர்ணயிக்கிறதே சனி தான். நீங்கள் வேணால் எல்லார் ஹாரோஸ்கோப்லையும் எடுத்து பாருங்கள், சனி மட்டும் கெட்டு போகலன்னா விதியை கெடுக்க மாட்டார். மற்ற என்ன கஷ்டம் வந்தாலும் சரி விதி வந்து காப்பாற்றும். சனி வந்து கெட்டு போயிடுச்சு சாட்டில், அது வந்து எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, டோட்டலாக எந்த கிரகத்துடைய சப்போர்ட்லையும் இல்லாமல், எந்த கிரகத்துடைய கூட்டணியும் இல்லாமல், எந்தோடைய பார்வையும் இல்லாமல், பர்டிகுலராக குருவுடைய பார்வை இல்லாமல், அதுவும் பர்டிகுலராக அது வந்து சனி சம்டைம்ஸ் ராகு இல்லை கேது இல்லை செவ்வாய் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அது அசுப ஸ்தானத்துலேயும் போய் நிற்கும், அசுப வீட்டில் போய் நிற்கும். அப்படி இருந்து அந்த சனி வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8 12 6ல் வந்து சனி இருக்குது அட்வான்டேஜ். பட் 8 12 அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த துர்பலனை கொடுக்கும், விதியை கெடுக்கும். அப்படி இல்லை, சனி வந்து ரூட்டு கிளியராக இருக்கார், சார்ட்லேயே நல்ல பொசிஷனில், நல்ல கிரக சேர்க்கையில், நல்ல கிரக பார்வையில், சுபர் வீட்டில், சுபர் நட்சத்திரமில், யோக காரகனாக வந்துட்டார்னா சனி நன்மையை செய்வார். ஒரு மனிதனுடைய விதியை நல்லபடியாக கொண்டு போவார். விதியை கெடுப்பாரா கொடுப்பாரா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது உங்கள் சுயஜாத்தை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணுறது. அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரேலியா நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, லக்கணத்துக்கு தான் இது பலன் முழுமையாக பலிக்கும். ராசியை விட இது லக்கணத்துக்கு தான். நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் லக்கணத்துனா விதியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. ஸோ உங்கள் லக்கணம் என்ன நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர்த்தில் உங்கள் லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துக்கு சனி யோகரா வராரா, பாவகிரகமாக வருதா, மத்தியஸ்தராக வராரா, எப்படி வரார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதி, எப்படி பார்த்தாலுமே சனி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும், அதாவது எல்லா லக்னத்துக்குமே ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒருவர். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், மேஷத்துக்கு 10ஆம் இடமான தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர். ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வரார். ரிஷபத்துக்கு யோகக்காரனே அவர் தான், அதிர்ஷ்டத்தையே அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி மிதுனத்துக்கு அவர் பாக்கியாதிபதி, 9th house லார்டு, அதே 8 கோடி தான் வரார். பட் ஆனால் பாக்கியாதிபதி. கடகத்துக்கு ஒட்டே சொல்வீங்க, கடகத்துக்கு வந்து சனி வந்து பகையாளி, கரெக்டு தான். ஆனால் அதே கடகத்துக்கு சனி தான் கலசரக்காரகனாக வரார். வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சு இந்த வாழ்க்கை துணை எப்படி அமையன்றதை சனி நிர்ணயிக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சிம்மத்துக்கு, சிம்மம் சூரியனுக்கு சனி மகன் பகை,
கரெக்டு தான். ஆனால் அதே சூரியனுக்கும் அவர் தான் கலசரக்காரகன். ஸோ அதாவது அரச குடும்பம்னு சொல்கிறோம். அரச குடும்பம்னா ஒரு ராஜா ராணி அந்த மாதிரி வீடுகள் தான் சூரிய சந்திர வீடுகள். கடகமும் சிம்மமும் பார்த்தீங்கன்னா அரசர்கள் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது. அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா ராணியாக அது சூரிய சந்திரர்கள். அதுக்கு நேர் எதிர இருக்கக்கூடிய தான் சனி. ஆனாலும் அந்த சனி அவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்மந்தப்படுது. அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணும். அது ரொம்ப கவனமாக வாழ்க்கை துணை தான் எவங்கவுங்க எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி யோகக்காரர்கள், துலாமுக்கு முழுமையான யோகக்காரர்கள். அப்புறம் விருச்சிகம் எடுத்தீங்கன்னா 4 கூடியவன், 4 கூடியவன் அசுபராக வர்றார். ஒரு மனிதன் சுகமாக இருக்கணுமா சுகம் இல்லாமல் இருக்கணுமா சனி டிசைட் பண்ணுவார். அது விருச்சிகத்துக்கு. தனுசு எடுத்து பாருங்கள், குரு தானே, அதுக்கு சனி என்ன, சனி தான் உங்களுக்கு குடும்பம், உங்களுடைய தனம், அது மூலிமா தான் கிடைக்குது. அப்போ சனி எவ்வளோ பேர் ரோல் ப்ளே பண்ணாருன்னு. மகரம் கும்பத்துக்கு அவங்களே தான் அதிபதி, சனி தான் லக்னாதிபதியே. ஸோ அவங்க விதி அவங்களே டிசைட் பண்ணுற மாதிரி வச்சுங்களேன். மீனம் சனி தான் லாபம் கொடுப்பார். லாபம் கொடுக்குறாரா விரயம் கொடுக்குறாரா என்னென்னு சனி எப்படி பார்த்தாலுமே எல்லா லக்னத்துக்குமே அந்த விதியில் ஏதோ ஒன்று விளையாடுவார். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் பர்த் சார்ட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி யோகக்காரனா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி யோகமாக இருக்காரா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த வக்ர பலனை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் பர்த் சார்ட் ஜென்ரேட் பண்ணி கிளியராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்கள் சார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீசஸ் ஆல்சோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் தனியாக வீடியோ பண்ணிவிட்டேன். அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கணும் வீடியோ பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதை வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.